5 விதமான பாடிஸ பத்தி தான் எல்லா புத்தகத்திலயும் சொல்லியிருக்காங்க. பத்ரிஜி தான் இன்னும் 2 சரீரங்கள் பத்தியும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆன்ம நிலைனா என்ன? சோ இன்ட்யூஷன் மூலமா உனக்கு நீ உன்னோட கேள்விகளுக்கு நீ ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய ஆன்மா என்ன சொல்லுது, ஆன்ம ஸ்திதியில நீ இருக்கியா, ஆன்மாவை உணர்ந்து இருக்கியா? யாருக்கெல்லாம் ஆன்மாவை நான் உணரணும், ஆன்மாவோட நான் பேசணும், ஆன்மாவோட கனெக்ட் ஆகணும், ஆன்மா கொடுக்குற இன்ட்யூஷன் நான் உள் வாங்கணும் நினைக்கிறீங்களோ, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆன்மாவை உணர முடியும். சோ அன்னமய கோஷம் ஒரு சுத்தத்துவமா பியூரா இருக்கணும்னா நம்ம சாப்பிடுற உணவு சாத்வீக உணவு சாகாகாரமா இருக்கணும். அப்பதான் இது ஒரு பியூரா இருக்க முடியும். இந்த உடலோட இந்த பூமி மேல நம்ம பிறக்கும் போது அந்த ஆன்மாவோட இந்த ஒரு 5 விதமான பொறைகள் லேயர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இந்த லேயர்ஸோட பிசிக்கல் பாடியோட லேயர்ஸோட நம்ம பூமி மேல பிறக்கிறோம். இங்க நம்ம இந்த இந்த சொசைட்டில நம்ம மாயால அதை நம்ம உணர முடியாது. ஆனா அன்னமய கோஷம்ன்றது நம்ம பியூரிஃபையா நம்ம வைக்கணும்னா சரியான நமக்கு உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரம் ஃபர்ஸ்ட் லிக்விடா மாறும், அதுக்கப்புறமா ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா சுத்த ரத்தமா மாறும், அதுக்கப்புறமா மாம்சம் மசில்ஸா மாறும், அதுக்கப்புறமா மேதஸா மாறும், அதுக்கப்புறமா நமக்கு போன்ஸா மாறும், அதுல இருந்து ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் ஆகும். எப்போ ஆண் பெண் இணையம் போது அங்க அந்த ஒரு பிண்டம்ன்றது ஏற்படும்.